போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற உள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் போலீசார் அவரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சூழலில் மக்களவை தொடங்கும் நாளில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி செல்வோம் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்தார். அதன்படி நேற்று அவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் அமைத்திருந்த இரும்பு தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்றனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீர் பீச்சு அடித்தும் கூட்டத்தை கலைத்தனர். போலீசாரின் ஒடுக்குமுறைக்கு அஞ்சாத இளைஞர்கள் மீண்டும் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் போராடியவர்கள் மீது துணை ராணுவப் படை நடத்திய தாக்குதலுக்கு எதிரான மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.